சீர்திருத்தம் எனக்குள்ள சில மாற்றத்தை நான் கொண்டு வரணும். வெளியில் மாற்றம் வரணும்னு நான் முதல் நினைக்கக்கூடாது. வெளியில் மாறணும், வெளியில் நிகழ்ச்சிகள்லாம் மாற்றி அமைக்கணும், அதை அந்த இடத்துக்கு போகணும். எனக்குள்ள ஒரு சீர்திருத்தம், எனக்குள்ள ஒரு மாற்றம், அப்புறம்தான் வெளி மாற்றம். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அன்றாட கடமைகளை செய்கிறோம். கடமை உடலை பாதுகாக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு உடற்பயிற்சி. அப்புறம் இயங்கணும்ல சக்தி தேவையில்லை, அதுக்கு மூச்சு பயிற்சி. உணவு, தரமான உணவு, நிறைய உணவு இல்லை, அளவான உணவு, தரமான உணவு, அதை சாப்பிடணும். நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிடணும், இன்னொருத்தருக்கு பிடிச்ச உணவை நம்ம சாப்பிடணும். நமக்கு என்ன உணவு அதை தேடி சாப்பிடணும். அப்போ தான் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் கடமையாடணும். அப்போ முதல் கடமை உடலை பாதுகாக்கணும். அடுத்து குடும்பம் இருந்தால் குடும்ப கடமை, வெளியில் அலுவலகத்துக்கு போனால் அந்த கடமை, இதெல்லாம் சரியாக செய்யணும். அப்போ மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம். இதில் நாம் மனம் எங்கெங்கே சக்தி இழக்குது, பலவீனமாகுது அப்படின்னா, இன்னொரு மனிதனை சந்திக்கும் போது பலமாகலாம், இந்த பலம் குறையலாம். அந்த இடத்துல தான் நம்ம சக்தி இழக்கும். அப்போ எந்த மனிதனிடம் நமக்கு பலமாகுது அப்படின்னா அந்த மனிதனை நம்ம வாழ்க்கையில் போர்த்திக்கணும். எந்த மனிதன்கிட்ட நம்மளுடைய சக்தி விரயமாகுது அவரை கொஞ்சம் புறக்கணும். இதை முதல் செய்யணும். ஏன்னா சக்தி விரயமாச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், அப்புறம் உடலில் நோய், மரணம். அதனால் இதில் வெளிப்படையிலே இருக்கும். சிலவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க, அப்போ அவங்கள நீங்கள் தொடர்பில் வச்சுக்கணும். சிலவங்க நெகட்டிவாகவே பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட மனிதனுடன் நீங்கள் பேசும்போதோ பழகும்போதோ உங்கள் எனர்ஜி குறையும். அது உங்களுக்கு தான் லாஸ். அதில் வெளிப்படையிலே இருக்கும். அப்போ நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது. அதுக்காக நம்ம நண்பர் தான், இல்லை தெரிஞ்சவங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க, புறக்கணிக்க முடியாது. அதுக்காக அவங்கள நம்ம புறக்கணிக்க வேண்டிய அவசியம். அவங்ககிட்ட எப்படி நீங்கள் பேசணுமோ பேச, அந்த காலத்தை அந்த நேரத்தை எப்படி கடக்கணுமோ கடந்து போயிடும். ஏன்னா முற்றிலும் புறக்கணிக்க முடியாது, வாழ்க்கையில் சிலவங்களை தவிர்க்க முடியாது. அப்போ நம்ம அவங்கள்ட்ட நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. இதை நம்ம வெளிப்படையில் இருக்கும். ஏன்னா ஆற்றல் முக்கியம். ஆற்றல் தான் இந்த உடல் செத்து போயிடும். பணம் தான். ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இயங்கும், அதுக்கு வரைக்கும் தான் மனுஷன். ஆற்றல் குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் படுக்கை, அப்புறம் மரணம். இதில் வெளிப்படையில் இருக்கும். தூக்கம், எந்த சூழ்நிலையும் உங்கள் தூக்கத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. சிலவங்க இரவு நேரம்லாம் வேலை வைப்பாங்க, நல்லா தான் இருக்கும், ஆனால் உடல் கெட்டு போகுது. இதை மனதில் வச்சு, மனிதனுக்கு தூக்கம் அவசியம். அது இரவு தூக்கம் மிக மிக அவசியம். என்னதான் நீங்கள் இரவு வேலை பார்த்துட்டு பகலில் தூங்கினாலும் அது உடம்பை சமநிலைப்படுத்தாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இரவு வேலை பார்க்குறத நிறுத்திக்கணும். இரவு தூக்கம் மனித உடலுக்கு அவசியமானது. விலங்குகள் கூட இரவில் தூங்கத்தான் செய்யும். ஒரு சில விலங்குகள் இரவில் நடமாடும், ஆனால் பெரும்பாலும் விலங்குகள் இரவில் தூங்கத்தான் செய்யும். மனிதனும் அதுதான். இரவில் தூக்கத்தை பயன்படுத்திக்கணும். தூக்கம் இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், மூளை சரியாக இயங்காது. தூக்கம் முக்கியம். அடுத்து ஏதோ ஒன்று வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா
உடனே நீங்கள் எதிர்வினை காட்டாதீங்க. உடனே எதிர்வினை காட்டுறது அப்படின்னா நமக்கு ஆற்றல் குறைவாக இருக்கணும். அப்படி குறைவாக இருக்கும்போது எதிர்வினை காட்டினா இன்னும் குறைஞ்சிடும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது தடுப்பணை. எது எது நடந்தாலும் எதிர்வினை காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை போதும் அமைதியாக பொறுமையாக இருக்கும். அப்புறம் அந்த நிகழ்வுக்கு கொஞ்சம் காலத்தை ஒதுக்கி அப்புறம் அந்த நிகழ்வை என்ன நடக்குதுன்னு சிந்திச்சு ஒரு இடைவெளி விட்டு அதை செயல்படுத்தினீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா உடனே எதிர்வினை காட்டினீங்கன்னா அது உங்கள் ஆற்றலை இழக்க செய்யும். இதெல்லாம் வெளிப்படையாக இருக்கும். ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, உடனே நாமளும் திட்டுவோம். அப்படி இல்லை. நம்ம எப்படி பழகணும்? எதிர்வினை காட்டக்கூடாது. அதுதான். அதுக்கு ஒரு சங்கல்பம் போடணும். அவர் திட்டட்டும். அப்புறம் நம்ம பொறுமையாக இருந்துட்டு அந்த பழக்கம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோடைய வீரியம் வேறு மாதிரி. எதிர்வினை காட்டினீங்கன்னா ரொம்ப அதோடைய தன்மை அதிகமாகும். இப்போ எதிர்வினையை காட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். இதுதான் முக்கியம். ஆனால் நமக்கு ஒன்று தோணும். இல்லை சிலவங்க சொல்லுவாங்க, அவர் உங்களை எப்படி திட்டுறாரு, நீங்கள் கொஞ்சம் கூட வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கீங்க, என்ன நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தீர்வல்ல. அது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது எதிர்வினை காட்டக்கூடாது. அதான் முதல்ல நம்ம கற்றுக்கணும். இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் தைரியம் உங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா ஒன்று வரும்போது நீங்கள் பொறுமையாக இருக்கிற அந்த பழக்கம் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், திட்டட்டும், அதுக்கு அதை உள்வாங்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட கிடைச்சிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த திட்டினவங்களே உங்கள்கிட்ட சாரி கேட்பாங்க, மன்னிச்சிரு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஏதாவது சொல்லுவாங்க. அது சொல்கிறது காரணம் நீங்கள் எதிர்வினை காட்டாமல் இருந்ததுனால தான். ஆனால் எதிர்வினை காட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும்.